வணக்கம். திருவருகை காலத்தோட இந்த முதல் வாரத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்கள் ரொம்ப அடிப்படையான ஒரு உருவகத்தை நமக்கு கொடுக்குது. பாறை, அப்புறம் மணல். ம் நம்ம வாழ்க்கைய நாம எது மேல கட்டுறோம்? இது ஒரு தத்துவ கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா நம்மளோட ஒவ்வொரு நாள் முடிவுகள்ல இது எப்படி வெளிப்படுதுன்னு தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமா, சொல்லப்போனா இன்னைக்கு நம்ம கிட்ட 3 முக்கியமான வாசகங்கள் இருக்கு. இறைவாக்கினர் எசாயா நூல்ல இருந்து ஒண்ணு, திருப்பாடல் 118ல இருந்து, அப்புறம் புனித மத்தேயு எழுதின நற்செய்தியில இருந்து. இந்த 3ஐயும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய உரையாடலை நமக்கு கிடைக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் அது இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுது. சரி, இந்த ஆய்வு நாம தொடங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லிடலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்துக்கலாம். எல்லாம் வல்ல இறைவா, இந்த புதிய நாளையும் இதுல நாங்க சுவாசிக்க போற ஒவ்வொரு நொடியையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமா தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள்ல நாங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும், நாங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் உமது கரத்துல ஒப்படைக்கலாம். எங்களை உமது கருவியா பயன்படுத்தும். இந்த நன்றியின் மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பேரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். ஆமேன். சரி, நாம நம்ம ஆய்வுக்குள்ள போகலாம். நான் இந்த வாசகங்களை படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு பழைய நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சொல்லுங்க. ஒரு வகுப்புல 2 மாணவர்கள் இருந்தாங்க. 2 பேருமே நல்ல புத்திசாலிங்க தான். ஆனா தேர்வுக்கு தயாரான விதம் தான் முற்றிலும் வேற. ஓ. முதல் மாணவன் பாடத்தோட அடிப்படைய புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தினான். ஒவ்வொரு கோட்பாடுக்கு பின்னாலையும் இருக்கிற ஏன் எப்படிங்கறத கத்துக்கிட்டோம். அதாவது பாறை மேல அஸ்திவாரம் போட்ட மாதிரி. சரியா சொன்னீங்க. அவனோட அறிவு ஆழமாவும் உறுதியாவும் இருந்துச்சு. ஆனா அந்த 2வது மாணவன், அவன் தேர்வு வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி முக்கியமான கேள்விகளை மட்டும் மனப்பாடம் செஞ்சான். மேலோட்டமா? ஆமா, எப்படியாவது பாஸ் பண்ணிடலான்னு ஒரு நினைப்பு. அவனோட தயாரிப்பு மணல் மேல வீடு கட்டின மாதிரி தான். தேர்வு நாளும் வந்துச்சு. இப்போ புயல் வரப்போகுது. ஆமா, புயல் வீச ஆரம்பிச்சிடுச்சு. கேள்வித்தாள் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப கடினமா இருந்துச்சு. சிந்திச்சு பதில் எழுத வேண்டிய கேள்விகள் நிறைய. சரி. அந்த முதல் மாணவன், ஆழமா படிச்சவன், கொஞ்சம் கூட தடுமாறல. அவனால அந்த அடிப்படை கொள்கைகளை வச்சு எவ்வளவு கடினமான கேள்விக்கும் பதில் சொல்ல முடிஞ்சது. ஆனா அந்த இன்னொருத்தன், அவன்தான் பாவம். கேள்விகளை பார்த்ததும் ஒரே குழப்பம். அவனால எதையும் யோசிக்க முடியல. அவனோட அந்த மணல் கோட்டை அப்படியே சரிஞ்சிடுச்சு. இந்த நிகழ்வுதான் மத்தேயு நற்செய்தியில இயேசு சொல்றதை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நாம மத்தேயு நற்செய்தியிலிருந்தே ஆரம்பிக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 21, அப்புறம் 24ல இருந்து 27 வரைக்கும் தியானிக்க போறோம். இந்த வாசகங்கள் நம்மள பார்த்து ஒரு முக்கியமான கேள்விய கேக்குது. நம்ம வாழ்க்கையாகிய வீட்டை நாம எதன் மேல கட்டுறோம்? வெறும் வார்த்தைகள்ங்கிற மணல் மேலையா, இல்ல செயல்கள்ங்கிற பாறை மேலையா? இத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா சிந்திக்க போறோம். சரி, அப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். இயேசு ரொம்ப தெளிவா ஒரு கண்டிஷனோட ஆரம்பிக்கிறாரு. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். இது கேக்குறதுக்கு ரொம்ப நேரடியா கொஞ்சம் கடினமா இருக்கு இல்லையா? ஆமா, இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தான் கேக்குது. இங்க இயேசு நம்மளோட வெளிப்படையான பக்திக்கும் உண்மையான சீடத்துவத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கோடு போடுறாரு. அதாவது நாம கோவிலுக்கு போறது, ஜபம் பண்றது, ஆண்டவரேன்னு சொல்றது, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா அது மட்டுமே நம்மள விண்ணரசுக்கு கொண்டு போடுன்னு நினைக்கிறது ஒரு மாய. அப்போ எது முக்கியம்? தந்தையோட திருவுளத்தின்படி செயல்படுறதா முக்கியம்னு அவர் சொல்றாரு. அப்போ தந்தையின் திருவுளம்னா என்ன? அது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா இருக்குமே. அது ஒன்னும் புரியாத புதிர் இல்ல. இயேசுவோட வாழ்க்கையும் அவரோட போதனைகளும் தான் தந்தையோட திருவுளம். ஆமா, அன்பு செய்யறது. ஆமா, அன்பு செய்யறது, மத்தவங்களை மன்னிக்கிறது, தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவுறது, நீதியோட இரக்கத்தோட வாழ்றது. சரி, இதுதான் தந்தையோட திருவுளம். நம்ம அன்றாட வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல இந்த குணங்களை எல்லாம் நம்ம செயல்களா மாத்துறோமா? அதுதான் உண்மையான கேள்வி. உண்மைதான். வெறும் வார்த்தைகள் சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா செயல்களுக்கு அர்ப்பணிப்பு வேணும். நிச்சயமா. இதை இன்னைக்குரிய நற்செய்தி வாழ்த்துறை வாசகத்தோட கூட நினைச்சு பார்க்கலாம். சொல்லுங்க. ஏசாயா இறைவாக்கினர் வழியா நாம வாசிக்கிறோம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆமா. இங்க பாருங்க,
தேடுதல், மன்றாடுதல் இதெல்லாமே செயல்கள், வெறும் உணர்வுகள் இல்ல. கரெக்ட். இறைவனை தேடுறதுனா திருவிவிலியத்தை வாசிக்கிறது, பிறரோட அன்புல அவரை பார்க்கறது, இதெல்லாமே செயல்கள் தான். ஆமா, சும்மா பேரளவுல கிறிஸ்தவரா இருந்தா மட்டும் பத்தாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. செயல்கள் தான் நம்ம விசுவாசத்துக்கு உண்மையான சாட்சி. இதை இன்னும் ஆழமா புரிய வைக்க தான் இயேசு அந்த அழகான உவமைய சொல்றாரு. பாறை மீது கட்டப்பட்ட வீடு. ஆமா, நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். இந்த ஊமையில வர்ற ஒவ்வொரு பகுதியையும் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல அந்த அறிவாளி. இங்க அறிவாளின்னு இயேசு சொல்றது உலக ஞானம் உள்ளவரையோ இல்ல நிறைய படிச்சவரையோ இல்ல. அப்போ யார சொல்றாரு? இறைவனோட பார்வையில அறிவாளி யாருன்னா, யார் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி தன்னோட வாழ்க்கையை அமைச்சுகிறாரோ அவர்தான். அதுதான் ஞானத்தோட உச்சம். சரி, அடுத்து அந்த பாறை, அதுதான் நம்மளோட அடித்தளம். ஆமா, அந்த பாறைங்கிறது இயேசுவோட வார்த்தைகள், அவரோட திடமான மாறாத போதனைகள். இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆமா, இன்னைக்கு சரிங்கிறது நாளைக்கு தப்பாகு. ஆனா இயேசுவோட அன்பு, மன்னிப்பு, இரக்கம் மாதிரியான போதனைகள் அது என்னைக்கும் மாறாது. அதுதான் அந்த பாறை. அது மேலதான் நம்ம வாழ்க்கையாகிய வீட்டை கட்டணும். அப்போ அந்த வீடுங்கிறது நம்ம வாழ்க்கை. ஆமா, நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்ம வேலை, நம்ம உறவுகள், நம்மளோட கனவுகள், நம்பிக்கை, நம்ம ஆன்மா, இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த வீடு. அந்த வீட்டை நாம எது மேல கட்டுறோங்கிறது தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. கடைசியா அந்த புயல், அதாவது மழை, ஆறு, பெருங்காற்று. இது நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனைகள், துன்பங்கள், நோய்கள், ஏமாற்றங்கள். ஆமா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அறிவாளியோட வீட்டையும் புயல் தாக்குச்சு, அறிவிலியோட வீட்டையும் புயல் தாக்குச்சு. அதாவது இயேசு மேல நம்பிக்கை வச்சா வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம் இல்ல. கரெக்ட். பிரச்சனைகள் எல்லாருக்கும் பொதுவானதுதான். ஆமா, ஆனா அந்த அடித்தளம் தான் வித்தியாசத்தை ஏற்படுத்துது. எப்படி? பாறையாகிய இயேசுவோட வார்த்தைகள் மேல நம்ம வாழ்க்கைய கட்டும்போது எல்லாண்டு புயல் அடிச்சாலும் நம்மால உறுதியா நிக்க முடியும். ஏன்னா நம்ம அடித்தளம் பலமானது. அதேதான், அந்த வீடு விழல, ஏன்னா அது பாறை மேல கட்டப்பட்டிருந்துச்சு. சோதனைகள் நம்மள அசைச்சு பார்க்கலாம், ஆனா வேரோட சாய்க்க முடியாது. அந்த நம்பிக்கை தான் பாறை மேல கட்டப்பட்ட வாழ்வு நமக்கு தர்ற பரிசு. இப்போ இதுக்கு நேர் மாறான ஒரு விஷயத்தையும் இயேசு சொல்றாரு. மணல் மீது கட்டப்பட்ட வீடு. ஆமா, நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் அப்படின்னு இயேசு சொல்றார். இங்க அறிவிலிங்கிறது யாரு? அவர் இறைவார்த்தை கேட்காதவர் இல்ல. அவரும் கேட்கிறாரு. அவரும் வார்த்தை கேட்கிறாரு. ஒருவேளை கோவிலுக்கு தவறாம போறவரா இருக்கலாம், திருவிவிலியத்தை வாசிக்கிறவரா இருக்கலாம். ஆனா கேட்ட வார்த்தைகள் காதோட நின்னுடுது. ஆமா, அது இதயத்தை தொடல, செயல்களா மாறல. அவர்தான் இயேசுவோட பார்வையில அறிவிலி. சரி, அப்ப இங்க மணல்ங்கிறது எதை குறிக்குது? அது உலகத்தோட நிலையற்ற காரியங்களை குறிக்குது. பணம், புகழ், அதிகாரம், சுயநலம், மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணம். ஓ, சோஷியல் மீடியால கிடைக்கிற லைக்ஸ் மாதிரி. ஆமா, இது எல்லாமே மணல் மாதிரிதான், உறுதியற்ற அடித்தளங்கள். இது மேல நம்ம வாழ்க்கைய கட்டுறது ரொம்ப சுலபமா தோணலாம், ஆனா அதுல எந்த உறுதியும் இல்ல. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. அந்த அறிவிலி கட்டின வீட்டு நிலைமை என்னாச்சு? புயல் அடிச்சதும் அது உடனே சரிஞ்சிடுச்சு. வாசகம் சொல்லுது, அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆமா, வாழ்க்கை சோதனைகள் வரும்போது உறுதியான அடித்தளம் இல்லாத வாழ்க்கை மொத்தமா சரிஞ்சிடும்னு இயேசு எவ்வளவு ஆழமா எச்சரிக்கிறார் பாருங்க. அந்த வீழ்ச்சி ஒரு சின்ன சரிவு இல்ல, அது ஒரு பேரழிவு, டோட்டல் கொலாப்ஸ். வாழ்க்கையோட அர்த்தமே சிதைஞ்சு போறத அது குறிக்குது. அப்போ இந்த நாள்ல இந்த வாசகம் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சில முக்கியமான கேள்விகளை கேக்குது. ஒரு நிமிஷம், நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையாகிய வீட்டை நீங்க எதன் மேல கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இயேசுவோட வார்த்தைகளுங்கிற பாறை மேலையா, இல்ல உலகத்தோட கொள்கைகளுங்கிற மணல் மேலையா? இத இன்னும் கொஞ்சம் கூடுதலா பார்க்கலாம். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னால இருக்கிற நோக்கம் என்ன? ஆமா, ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க முதல்ல தேடுறது இறைவனோட வார்த்தையா, இல்ல உலகத்தோட தீர்வுகளையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நாம ஞாயிற்றுக்கிழமை கேக்குற இறைவார்த்தை நம்ம காதோட நின்னுடுதா, இல்ல திங்கட்கிழமை நம்ம வேலை செய்யற இடத்துல அது நம்ம செயல்களா மாறுதா? இந்த திருவருகை காலம் நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தை மறுபரிசீலனை செய்ய ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. ஆமா,
கிறிஸ்மஸ்க்காக நம்ம வீடுகளை வெளியில அலங்காரம் பண்ற மாதிரி நம்ம வாழ்க்கையாகிய வீட்டின் அடித்தளத்தை சரிபார்க்க இதுதான் சரியான நேரம். நம்ம நம்பிக்கை வெறும் வார்த்தைகள்ல பழக்க வழக்கங்கள்ல முடங்கி போகுதா? இல்ல, அது செயல்கள்ல, அன்புல, மன்னிப்புல, சேவையில வெளிப்படுதாண்டு நம்மள நாமே நேர்மையா கேட்டுக்கணும். ஆக இன்னைக்கு இறைவார்த்தை நமக்கு தர்ற தெளிவான செய்தி இதுதான். என்ன? உண்மையான சீடருங்கிறவரு இயேசுவோட வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறவர்லாம். அத்தகைய வாழ்க்கைதான் எந்த சோதனையையும் தாங்கி நிக்கிற வல்லமை பெற்றது. வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியை குறைக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். ஆமா. எசாயா நூல் அந்த பாறைய பத்தி என்ன சொல்லுது? அதிகாரம் 26 வசனங்கள் 1 முதல் 6 வரை. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, அன்றைய அரசியல் சூழல்ல பேரரசுகளோட அச்சுறுத்தல்களுக்கு நடுவுல வாழ்ந்த மக்களுக்கு இறைவாக்கினர் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை அறிக்கை இது. ஆமாம், முதல் வசனமே அந்த நம்பிக்கைய ரொம்ப உரக்க சொல்லுது. நமக்கென ஒரு வலிமை மிக்க நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். இத கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது. பொதுவா ஒரு நகரத்தோட வலிமைனா அதோட உயரமான சுவர்கள், ராணுவ பலம், இதெல்லாம் வச்சுதானே சொல்லுவோம். ஆமா, வழக்கமா அப்படிதான். ஆனா இங்க கடவுளே கொத்தளங்களை அமைத்திருக்காருன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இத நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா எசாயா எந்த காலகட்டத்துல பேசுறாருன்னு பார்க்கணும். சரி. யூதா நாட்டை சுத்தி அசீரிய பேரரசுங்கிற ஒரு மாபெரும் ராணுவ சக்தி மிரட்டிட்டு இருக்கு. அவங்க படைபலத்துக்கு முன்னாடி யூதாவோட ராணுவம் ஒண்ணுமே இல்ல. ஓ, அப்ப மக்கள் ரொம்ப பயத்துல இருந்திருப்பாங்க. நிச்சயமா. அந்த சூழல்ல ராஜாக்களும் மக்களும் என்ன யோசிப்பாங்க? எகிப்து கூட கூட்டணி வச்சுக்கலாமா, இல்ல இன்னும் பெரிய சுவர்களை கட்டலாமான்னு தான் யோசிப்பாங்க. ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா எசாயா சொல்றாரு, இல்ல, உங்க பாதுகாப்பு மனித சக்தியால கட்டப்படுற சுவர்கள்ல இல்ல, கடவுளோட மீட்பு செயலே உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு சுவர். ஓ, அப்போ இங்க கொத்தளங்கள்ங்கிறது ஒரு உருவகம். சரியா சொன்னீங்க. அது கடவுளின் கிருபையையும் உடனிருப்பையும் குறிக்கிற ஒரு உருவகம். மனிதன் கற்ற சுவர் இடிஞ்சு விழலாம், ஆனா கடவுள் தர்ற பாதுகாப்பு என்றைக்கும் நிலைத்திருக்கும். ரொம்ப ஆழமா இருக்கு. அப்படியானால் அந்த நகரத்துக்குள்ள யார் நுழைய முடியும்? அடுத்த வரியிலே சொல்லியிருக்கு. சொல்லுங்க. வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இதுவும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? அதாவது முழுசா நேர்மையா, முழுசா நம்பிக்கை உள்ளவங்களா நம்மளால இருக்க முடியுமா? இது ஒரு தகுதியா பார்க்கப்பட்டா நம்மள எத்தனை பேர் அந்த வாசலுக்குள்ள போக முடியும்? நல்ல கேள்வி. ஆனா இது தகுதிய பத்தின கேள்வியை விட ஒரு மனநிலைய பத்தின கேள்வி. மனநிலையா? ஆமா. இங்க நேர்மையான மக்களினம்னா பாவம் செய்யாத பரிசுத்தவான்கள்னு அர்த்தம் இல்ல. அப்ப யாரு? மாறாக தங்களுடைய பலவீனங்களை உணர்ந்து தங்களையே நம்பாம முழுமையா கடவுளை சார்ந்து வாழ முயற்சி பண்ற மக்களை குறிக்குது. ஓ, சரி சரி. உலகத்தின் பார்வையில அதிகாரம், செல்வம், பலம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அங்க இடம் இல்ல. ஆனா யார் தங்களை வெறுமையாக்கி, ஆண்டவரே நீங்க தான் என் ஒரே அடைக்கலம்னு அவரை நோக்கி வராங்களோ அவங்களுக்காக இந்த வாசல்கள் எப்பவும் திறந்தே இருக்கு. அப்போ இது தகுதியால கிடைக்கிற பரிசு இல்ல. இல்ல, இது நம்பிக்கையால கிடைக்கிற கிருபை. சரி, நம்பிக்கையோட அந்த நகருக்குள்ள வந்தாச்சு. அங்க என்ன கிடைக்கும்? அடுத்த வசனம் அதை தெளிவா சொல்லுது. ஆமா, வசனம் 3. அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மில் நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகிறீர். இந்த அமைதி இன்னைக்கு உலகத்துல கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இதுதானே? நிச்சயமா. மன அழுத்தம், பயம்னு நம்ம அமைதியை திருட 1000 காரணங்கள் இருக்கு. ஆமா, அப்போ இந்த வசனம் சொல்ற அமைதி எப்படிப்பட்டது? அது எப்படி நமக்கு கிடைக்கும்? இந்த வசனத்துல அமைதிங்கிற வார்த்தை 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க கவனிக்கலாம். ஆமா, அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகிறீர். எப்ரேய மூலத்துல ஷலோம் ஷலோம் அப்படின்னு வரும். ஷலோம் ஷலோம். ஆமா, அதோட அர்த்தம் முழுமையான அமைதி, பரிபூர்ணமான அமைதி. இது வெளி சூழ்நிலைகள் நல்லா இருக்கிறதால வர்ற அமைதி இல்ல. ஓ, நம்மள சுத்தி புயலை அடிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அசைக்க முடியாம இருக்கிற அமைதி. வாவ். அந்த அமைதிக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா, மன உறுதி கொண்டவர்கள். அந்த மன உறுதி, அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. மன உறுதின்னு இங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு ஹீப்ரிய மூலத்துல சேமக் அப்படின்னு பேரு. சேமக். ஆமா, அதோட உண்மையான அர்த்தம் நிலையாக நிலைநிறுத்தப்பட்ட, சாய்த்து வைக்கப்பட்ட மனம். சாய்த்து வைக்கப்பட்ட மனமா? புரியலையே. அதாவது
ஒரு பொருள் தானா நிக்க முடியாம ஒரு சுவர் மேல சாச்சு வைக்கப்படுற மாதிரி நம்ம சிந்தனைகளும் இதயமும் முழுமையா கடவுள் மேல சாச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. ஓ, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம மனம் எதன் மேல சாஞ்சிருக்கோ அதோட தன்மை அது பெற்றுக்கொள்ளுது. கரெக்ட். அது உலக கவலைகள் மேல சாஞ்சா கவலையையும் பயத்தையும் வாங்குது. ஆனா அது கடவுள் மேல சாஞ்சிருக்கும் போது கடவுளோட அமைதியை பெற்றுக்கொள்ளுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம மனம் எதன் மேல சாஞ்சிருக்குன்னு ஒவ்வொரு நாளும் நாம சோதிச்சு பார்க்கணும். ஆமா. இதுக்கு அடுத்த வசனம் இன்னும் ஒரு படி மேல போய் ஏன் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் சொல்லுது. மாண்டவர் என்றும் உள்ள கற்பாறை. கற்பாறை. ஆமா, கற்பாறைங்கிற உருவகம் பாலைவன பகுதியில வாழ்ற மக்களுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தத்தை கொடுக்கும். எப்படி? சுட்டரிக்கிற வெயில்ல கற்பால தான் நிழல் தரும். எதிரிகள் கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்க அதுதான் பாதுகாப்பு. திடீர்னு வர்ற வெள்ளத்துல இருந்து தப்பிக்க கற்பார மலை ஏறி நிக்கிறது தான் ஒரே வழி. அது நிலையானது, அசைக்க முடியாதது. சரி. எசாயா சொல்றாரு, இந்த உலகம் மணல் மாதிரி நிலையில்லாம இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவர் என்றென்றும் நிலைத்திருக்கிற கற்பாறை. அந்த பாறை மேல நம்ம வாழ்க்கைய கட்டும்போது எந்த புயலுக்கும் நாம பயப்பட தேவையில்ல. முதல் 4 வசனங்கள் பாதுகாப்பு, அமைதி, நம்பிக்கைன்னு ரொம்ப இதமா பேசிட்டு வந்து திடீர்னு 5வது வசனத்துல ஒரு பெரிய திருப்புமுனை வருது. ஒரு கோபமான துணி தெரியுது. ஆமா. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானலாவ உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். திடீர்னு ஏன் இந்த மாற்றம்? யார் இந்த உயரத்துல வாழ்றவங்க? அது எந்த நகரம்? இது முரண்பாடு இல்ல, மாறா அதே செய்தியோட மறுபக்கம். மறுபக்கமா? ஆமா, கடவுளோட இறையாட்சியோட அடிப்படை பண்பே இதுதான். முதல் 4 வசனங்கள் கடவுளை நம்புறவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னுச்சு. இந்த வசனங்கள் கடவுளை மறந்து தங்களையே நம்புறவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லுது. ஓ. வானலாவ உயர்ந்த நகருங்கிறது மனித ஆணவத்தோட உச்சக்கட்ட சின்னம். அது அசீரியாவா இருக்கலாம், பாபிலோனா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு நாம பாக்குற உலக வல்லரசுகளா கூட இருக்கலாம். எங்களை யாராலும் அசைக்க முடியாது, எங்க தொழில்நுட்பம், எங்க பொருளாதாரம் தான் எங்க பாதுகாப்பு, நம் மார்த்தற்ற எந்த ஒரு அமைப்பும் கடவுள் பார்வையில ஒரு வானலாவ உயர்ந்த நகர் தான். அப்போ இது வெறும் நாடுகளை மட்டும்தான் குறிக்குதா, இல்ல தனிப்பட்ட மனிதர்களுக்கும் பொருந்துமா? நிச்சயமா தனிப்பட்ட மனிதர்களுக்கும் பொருந்தும். நம்ம வாழ்க்கையில கூட நாம கட்டி எழுப்புற உயர்ந்த நகரங்கள் இருக்கலாம். எப்படி? என்னோட படிப்பு, என்னோட திறமை, என்னோட செல்வம், என்னோட அந்தஸ்து, இதெல்லாம் தான் என்னை காப்பாத்தோன்னு நாம நம்பும்போது நாமும் அந்த உயர்ந்த நகரத்தோட குடிமக்களாகிடுறோம். ஆமா, சில சமயம் அப்படி நினைச்சிடுறோம். கடவுள் இல்லாம நம்மால வாழ முடியும்னு நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் நாம அந்த நகரத்தோட சுவர்களை இன்னும் உயரமா கட்டுறோம். ஆனா இறைவாக்கினர் எச்சரிக்கிறார், கடவுள் அந்த நகரத்தை தரைமட்டமாக்குவார், அந்த ஆணவத்தை தகர்த்தெறிவார். தகர்த்தெறியறதோட நிக்கல, அடுத்த வரி இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. அந்த நகரோட இடிபாடுகளை எளியோர் கால்களும் ஏழைகளின் பாதங்களும் மிதிக்கும் அப்படின்னு சொல்றது. இது ஒரு மாதிரி பழி வாங்குற மாதிரி தோணிக்குதே. முதல் பார்வையில அப்படி தோணலாம், ஆனா இது பழிவாங்குதல் இல்ல, இது நீதியை நிலைநாட்டுதல். நீதியா? ஆமா. உலகத்தோட பார்வையில யார் மதிப்பற்றவங்களா, அதிகாரமற்றவங்களா, ஒடுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்களத்தான் கடவுள் தன்னோட இறையாட்சியோட கருவிகளா தேர்ந்தெடுக்கிறார். ஓ, சரி. இங்க எளியோர், ஏழைகள்னா வெறும் பொருளாதார நிலைய மட்டும் குறிக்கல, மாறா தங்க கிட்ட பெருமைப்பட்டுக்க ஒண்ணும் இல்லைன்னு உணர்ந்து முழுமையா கடவுளை சார்ந்திருக்கிற மனநிலைய உடையவங்களை குறிக்குது. அப்போ அதிகாரத்தோட சின்னங்களா இருந்த கோபுரங்கள் இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவங்க கால்ல மிதிப்படுதுங்கிறது உலகத்தோட தலைகீழான மதிப்பீடுகளை கடவுள் சரி செய்யறத காட்டுது. அன்னை மரியாயின் பாடல்ல வர்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் இறைவாக்கின் நேரடி நிறைவேறுதல் இது. அப்படியானால் நாம் கட்டி எழுப்ப வேண்டிய நகரம் எது, தவிர்க்க வேண்டிய நகரம் எதுன்னு இந்த வாசகம் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. ஆமா. நம்ம சொந்த பலங்கிற செங்கற்களை கொண்டு நாம கட்டுற உயர்ந்த நகர் ஒரு நாள் இடிஞ்சு விழும். ஆனா ஆண்டவரையே கற்பாறையா கொண்டு, நம்பிக்கையை அடித்தளமா கொண்டு நாம வாழும்போது நாம அந்த வலிமை மிக்க நகரின் குடிமக்களாகிறோம். மிக சரியா சொன்னீங்க. ஆரம்பத்துல நாம பார்த்த நிகழ்வுல வர்ற மாதிரி வெளியிருந்து பார்க்க நம்ம வாழ்க்கை பலவீனமா தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள கடவுள் தர்ற அமைதியும் பாதுகாப்பும் நம்மள வழி நடத்தும். மிக சரி. இந்த சிந்தனை இந்த காலத்துக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. எனக்கு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவர் நவீன உலகத்தோட மணல் எதுன்னு குறிப்பிடுறாரு.
ஆமாமா, திருத்தந்தை பெனடிக்ட் தன்னோட எழுத்துகள்ல குறிப்பா சார்பியல்வாதத்தின் சர்வாதிகாரம்னு ஒரு கருத்தை சொன்னாரு. அதுல இத ரொம்ப ஆழமா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உலகத்துல மக்கள் அவங்க வாழ்க்கைய சித்தாந்தங்கள், வெற்றி, பணம், அதிகாரம் இல்லனா நான் நினைக்கிறதுதான் சரிங்கிற மனப்பான்மை மாதிரி நிலையற்ற விஷயங்கள் மேல கட்டுறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா தெரியும். ஆமா, ஆனா ஒரு உண்மையான நெருக்கடி வரும்போது இது எல்லாமே கரைஞ்சி போற மணல் மாறி. அப்போ திருத்தந்தையோட பார்வையில உண்மையான கற்பாறை எது? அவரும் எசாயா மாதிரியே தான் பதில் சொல்றார். அவர் கேக்குறாரு, மனித இதயத்தோட அடங்காத தாகத்துக்கு யாரால உண்மையான பதில கொடுக்க முடியும்னு. இந்த கேள்விக்கு ஒரே பதில், கிறிஸ்துவே நம் வாழ்வின் பாறை. அவர்தான் எல்லா துன்பங்களையும் சோதனைகளையும் ஜெயிக்கக்கூடிய என்றும் உள்ள வார்த்தை. நம்ம வாழ்க்கையை அவர் மேல கட்டும்போது எந்த புயலும் நம்மள அசைக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது வெறும் பக்தி சார்ந்த கருத்து மட்டும் இல்ல, ஒரு ஆழமான தத்துவார்த்த நிலைப்பாடுனே சொல்லலாம். நிச்சயமா. சரி, இப்ப நாம 3வது வாசகமான திருப்பாடல் 118க்கு வருவோம். இந்த உரையாடல்ல அது எப்படி பொருந்தது? திருப்பாடல் 118 இந்த சிந்தனையோட உச்சம்னு கூட சொல்லலாம். இந்த திருப்பாடலோட மைய கருத்தே ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது தான். இத நல்லா புரிஞ்சுக்க ஒரு சின்ன நிகழ்வோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, சொல்லுங்க, கேக்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்குன்னு ஒரு சின்ன நிலம். ஆனா பாருங்க, அவரோட நிலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய பணக்காரர், ஒரு செல்வந்தர். சரி. அந்த செல்வந்தருக்கு இந்த விவசாயியோட நிலத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு ஒரு ஆசை. அதுக்காக அவர் மேல பொய் வழக்கெல்லாம் போட்டாரு. ஐயோ பாவம். ஆமா, அந்த விவசாயி ஊர் தலைவருங்க கிட்ட, அதிகாரிகள் கிட்ட எல்லாம் போய் உதவி கேட்டாரு. ஆனா ஒருத்தர் கூட உதவ முன் வரல. ஏன் அப்படி? எல்லாருக்கும் அந்த செல்வந்தரை கண்டு பயம். அவரோட பணபரத்துக்கு முன்னாடி நிக்க யாருமே விரும்பல. எல்லோரும் கைவிரிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமை. ஆமா, மனசே உடைஞ்சு போன அந்த விவசாயி தினமும் சர்ச்சுக்கு போய், ஆண்டவரே, மனுஷங்களை நம்பி நான் தோத்துட்டேன், இனி இனி நீங்க தான் என் அடைக்கலம்னு கண்ணீரோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. முழு நம்பிக்கையும் ஆண்டவர் மேல வச்சாரு. ஆமா, என்ன ஆச்சரியம்னா, கொஞ்ச நாள்லயே அந்த செல்வந்தரோட சட்டவிரோத வேலைகள் எல்லாம் அரசாங்கத்தோட கவனத்துக்கு வந்துருச்சு. ஓ, அப்படியா? அவரோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு அந்த விவசாயியோட நிலம் அவருக்கே திரும்ப கிடைச்சது. பாருங்க, மனுஷங்களோட ஆதரவு கைவிட்ட இடத்துல கடவுளோட ஆதரவு எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு. ரொம்ப அருமையான நிகழ்வு. மனுஷ நம்பிக்கைக்கும் இறை நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை இது தெளிவா காட்டுது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருப்பாடல் 118ஓட இதயம்னே சொல்லலாம், இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அந்த விவசாயியோட உணர்வுகள் இந்த திருப்பாடல்ல அப்படியே எதிரொலிக்குது. சரி, வாங்க அந்த வாசகத்தை இன்னும் ஆழமா பார்க்கலாம். இன்றைய பதிலுரைக்கான பல்லவி, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். இந்த பல்லவிய மனசுல வச்சுக்கிட்டு முதல் சில வரிகளை நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமா. அடுத்ததா, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். அதற்கடுத்து, உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். இங்க ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம பொதுவா கஷ்டம் வந்தாதான் கடவுளே காப்பாத்துன்னு கேட்போம். ஆனா இங்க திருப்பாடல் ஆசிரியர் முதல்ல நன்றி சொல்லுங்கன்னு ஆரம்பிக்கிறாரே, ஏன் அப்படி? ரொம்ப அருமையான கேள்வி. இது ஒரு மனநிலை மாற்றம். நம்மளோட ஜெபங்கள் பெரும்பாலும் ஒரு தேவைகளோட பட்டியலா தான் இருக்கும். எனக்கு அது வேணும், இது வேணும்னு. ஆமா, உண்மைதான். ஆனா இந்த வாசகம் நம்ம பார்வைய நம்ம தேவைகள்ல இருந்து கடவுளோட குணாதிசயத்துக்கு திருப்புது. அவர் நல்லவர், அவரோட பேரன்பு என்றென்றும் உள்ளதுங்கிறத நாம முதல்ல நினைக்கும் போது நம்ம நம்பிக்கைக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் கிடைக்குது. ஓ, பிரச்சனைய பார்க்காம பிரச்சனைக்கு மேல இருக்கிற கடவுளை பார்க்க சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம், ஆனா நம்ம முழு ஜெப அனுபவத்தையும் இது மாத்திடும். அப்போ அடுத்த 2 வரிகள் இன்னும் நல்லா புரியுது. மனிதரை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவது நலம். ஆனா இது கொஞ்சம் எப்படி சொல்றது, நடைமுறைக்கு கஷ்டமா தெரியுதே. நம்ம ஒருத்தர் நம்பிதானே வாழ்றோம். இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. இந்த வாசகம் மனுஷ உறவுகளையே நிராகரிக்க சொல்லல. அது தப்பான புரிதல். அப்போ இதோட அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் நம்மளோட முழுமையான பாதுகாப்பு, நம்மளோட அல்டிமேட் செக்யூரிட்டியோட அஸ்திவாரத்தை எங்க வைக்கிறோங்கிறது தான் கேள்வி. அந்த நிகழ்வுல விவசாயி ஊர் தலைவர்களை நம்பினாரு, அது தப்பில்ல. ஆமா. ஆனா அவரோட முழு நம்பிக்கையும் அவங்க கையில கொடுத்தாரு.
அவங்களோட ஆதரவு பணத்துக்காக மாறினப்போ விவசாயி உடைஞ்சு போயிட்டாரு. சரி சரி, புரியுது. அப்போ மனுஷங்களோட ஆதரவு சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியது. ஆனா கடவுளோட ஆதரவு நிரந்தரமானது. நம்ம நம்பிக்கையோட ஆணிவேர் எங்க இருக்குதுங்கிறது தான் முக்கியம். மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம வேலை, பணம், அதிகாரம், மத்தவங்களோட பாராட்டு இது மேல நம்ம முழு பாதுகாப்பையும் வச்சா அது மாறும்போது நாமும் உடைஞ்சு போயிடுவோம். ஆனா இந்த திருப்பாடல் மாறாத ஒண்ணு மேல நம்ம அஸ்திவாரத்தை அமைக்க சொல்லுது. ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இந்த நம்பிக்கையோட அஸ்திவாரத்தை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் திருப்பாடல் ஆசிரியர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு. அந்த வரிகளை நான் வாசிக்கிறேன். சொல்லுங்க. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். அப்புறம் ஆண்டவரின் வாயில் இதுவே, இதன் வழியாக நீதிமான்களே நுழைவர். ஆமா. கடைசியா, என் மன்றாட்டை கேட்டதாலும் எனக்கு நீரே வெற்றி அளித்ததாலும் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இங்க நீதியின் வாயில்கள்னு எதை குறிப்பிடுறாங்க? இது ஒரு ஆழமான உருவகம். வெறும் செங்கல்லால கட்டப்பட்ட ஒரு வாசலை மட்டும் இது சொல்லல. இது இறைவனோட பிரசன்னத்தை, அவரோட ஆசிர்வாதத்தை அடையறதுக்கான வழிய குறிக்குது. ஓ, அந்த வாயிலுக்குள்ள யார் போக முடியும்? நீதிமான்கள். அதாவது நேர்மையா, உண்மையா, கடவுளுக்கு பிரியமா வாழ்றவங்க தான் அந்த பிரசன்னத்துக்குள்ள நுழைய முடியும். நம்ம பார்த்த அந்த நிகழ்வோட இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா, அந்த விவசாயிக்கு கோட்டு கதவெல்லாம் மூடப்பட்டிருந்துச்சு. அதிகாரம், பணம் இதுக்கெல்லாம் முன்னாடி. நீதி அவருக்காக கதவை திறக்கல. மிக அருமையான இணைப்பு. ஆமா, மனுஷங்க உருவாக்குன நீதியின் வாயில்கள் மூடப்பட்டப்போ அவர் இறைவனோட நீதியின் வாயிலே தட்டினாரு. அந்த வாயில் திறந்தப்போ அவருக்கு வெற்றி கிடைச்சது. ஆமா. அதிலும் அந்த 21வது வசனம் பாருங்க. என் மன்றாட்டை கேட்டீர், எனக்கு வெற்றி அளித்தீர். இது ஒரு பொதுவான தத்துவம் கிடையாது, இது ஒரு தனிப்பட்ட சாட்சியம். இது எனக்கு நடந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. இந்த தனிப்பட்ட அனுபவம் தான் விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்குது இல்லையா? மத்தவங்க சொல்றதை விட ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்டாருன்னு நாமளே உணரும்போது அதோட தாக்கம் வேற. நிச்சயமா. இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எல்லோரும் கைவிட்ட ஒரு நேரத்துல, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நீங்க நினைச்ச ஒரு தருணத்துல, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு ஒரு வெற்றிய, ஒரு விடுதலைய கொடுத்த ஒரு தருணம் கண்டிப்பா இருக்கும். அந்த நன்றியோட இந்த வாசகத்தை நாம படிக்கும்போது, இந்த நீதியின் வாயில்கள்ங்கிறது வெறும் வார்த்தையா இல்லாம நம்ம சொந்த அனுபவமா மாறிடும். ரொம்ப சரி. சரி, இப்போ இந்த திருப்பாடலோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். இந்த வரிகள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வரிகள். ஆமா, இறுதி பகுதி நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே மீட்பளித்தருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் இல்லத்து நின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். அப்புறம் ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவரே மீட்பளித்தருளும். இந்த வரி இது எனக்கு ரொம்ப பிரெஞ்சா இருக்கு. இதுதானே ஹோசனாவோட அர்த்தம்? சரியா சொன்னீங்க. எப்ரேய மொழியில ஹொஷியானானா தயவு செய்து எங்களை இப்போ காப்பாத்துங்க அல்லது மீட்பளித்தருளும்னு அர்த்தம். இது வெறும் கொண்டாட்ட முழக்கம் மட்டும் இல்ல, இது ஒரு அவசர உதவிக்கான குரல். ஓ, நான் இதை ஒரு கொண்டாட்ட வார்த்தையா தான் நினைச்சேன். அதுல ஒரு ஏக்கமும் இருக்கு. மக்கள் துன்பத்துல, ஒடுக்குமுறையில இருந்தப்போ ஒரு மீட்பருக்காக, ஒரு ராஜாவுக்காக ஏங்குனாங்க. அந்த ஏக்கத்தோட வெளிப்பாடுதான் இந்த மன்றாட்டு. அப்போ இயேசு எருசலேமுக்குள்ள வந்தப்போ மக்கள் தாவீதின் மகனுக்கு ஓசனான்னு சொன்னதுக்கு அர்த்தம், நீங்க தான் எங்களை மீட்க வந்தவர், எங்களுக்கு இப்போ மீட்பு தேவைன்னு அவன்கிட்ட மன்றாடி இருக்காங்க, அப்படிதானே? ஆமா, இந்த கோணத்துல நான் யோசிச்சதே இல்ல. இது அந்த நிகழ்வுக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. அதனாலதான் இந்த திருப்பாடல் ஒரு மெசியானிக் திருப்பாடல்னு சொல்லப்படுது. அதாவது வரப்போற மீட்பரை பத்தின ஒரு தீர்க்க தரிசனம். ஆமா, திருவருகை காலத்துல இயேசுவோட முதல் வருகையை நாம நினைச்சு பார்த்து அவரோட 2ஆம் வருகைக்காக காத்திருக்கும் போது இந்த ஆண்டவரே மீட்பளித்தருளும்ங்கிற மன்றாட்டு நமக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. நம்ம பாவங்கள்ல இருந்து, நம்ம பலவீனங்கள்ல இருந்து, இந்த உலகத்தோட தீமைகள்ல இருந்து எங்களுக்கு மீட்பு தாங்கன்னு நாமளும் கேக்குறோம். ஆமா, அதற்கு அடுத்த வரி ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர்ங்கிறது அந்த மீட்பர் வந்துட்டாருங்கிறதுக்கான வரவேற்பு. அப்புறம் கடைசியா ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். இது ஒரு பெரிய விசுவாச அறிக்கை மாதிரி இருக்கு. சுத்தி இருள் சூழ்ந்திருக்கலாம், அத ஆண்டவரே உண்மையான ஒளி. அழகா சொன்னீங்க. அந்த விவசாயியோட வாழ்க்கையில அநீதிங்கிற இருள் சூழ்ந்திருந்தப்போ இறைவனோட நீதி ஒரு ஒளியா அவர் மேல ஒளிர்ந்துச்சு. அந்த ஒளிய பெத்ததுக்கு அப்புறம்தான் அவரால முழு மனசோட நன்றி சொல்ல முடிஞ்சது. ஆக இந்த திருப்பாடல் ஒரு முழுமையான பயணம் மாதிரி இருக்கு. நன்றியில ஆரம்பிச்சு நம்பிக்கையோட அவசியத்தை உணர்த்தி நீதியின் வழியா போய் கடைசியா மீட்போட கொண்டாட்டத்துல முடியுது.
ஆமா, இது மனுஷன் நம்பிக்கையோட எல்லையையும் இறை நம்பிக்கையோட எல்லையில்லா தன்மையும் ரொம்ப அழகா விளக்குது. உங்களுக்கான சிந்தனை இதுதான். ம் மனிதர்களையோ உங்க பதவியையோ பணத்தையோ இல்ல உங்க சொந்த திறமையையோ நம்பி நீங்க கலங்கிட்டு இருக்கிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கா? அது ஒரு தீராத வியாதியா இருக்கலாம், ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். அந்த பாரத்தை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முழுசா இறக்கி வச்சு, அந்த விவசாயிய போல, ஆண்டவரே, மனுஷங்களை நம்பி நான் சோர்ந்துட்டேன், இனி நீங்க தான் என் அடைக்கலம், உம்மேல நம்பிக்கை வைக்கிறேன், எனக்கு வெற்றி தாங்கன்னு முழு மனசோட உங்களால மன்றாட முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அந்த பாடலோட பல்லவி, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆமா, திருவருகை காலத்துக்கு ரொம்ப பொருத்தமானது. நாம ஆண்டவரோட பெயர்ல வரப்போற ஒருத்தருக்காக, ஒரு மீட்பருக்காக காத்திருக்கோம். அவரையே நம்ம கற்பாரையா ஏத்துக்கிட்டு அவர் வார்த்தைகளின்படி நம்ம வாழ்க்கைய கட்டுறதுதான் இந்த திருவருகை காலத்தோட உண்மையான தயாரிப்பு. அப்போ இந்த 3 வசனவையே நம்ம தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான பாதை தெரியுது. ம் மத்தேயு ஒரு உருவகத்தை சொல்றாரு, பாறை மேல கட்டு. எசாயா அந்த பாறை யாருன்னு அடையாளம் காட்டுறாரு, ஆண்டவரே அந்த என்றுமுள்ள கற்பாறை. திருப்பாடல் அந்த பாறையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது மனித அதிகாரங்களை நம்புறதுக்கு எதிரான ஒரு தெளிவான உறுதியான முடிவுன்னு சொல்லுது. அதாவது விசுவாசங்கிறது வெறும் உணர்வில்ல, அது ஒரு செயல், ஒரு கட்டிடம் கட்டுற செயல். சரியா சொன்னீங்க. அது வெறும் வார்த்தைகளால கட்டப்படுறதில்ல, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுறதால கட்டப்படுற ஒரு உறுதியான அஸ்திவாரம். உலகின் நிலையற்ற புயல்ல கரைஞ்சு போற மணலை நம்பாம நம்ம என்றும் உள்ள கற்பாறையான ஆண்டவரை நம்பும்போது எந்த சோதனையும் நம்மள வீழ்த்த முடியாதுங்கிற நம்பிக்கையா இது கொடுக்குது. சரி, இந்த ஆழமான சிந்தனைகளை நாம ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம் இல்லையா? நிச்சயமா. இன்னைக்கு நாம கேட்ட இந்த வாசகங்களோட ஒளியில நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. பாறை, மணல் மாதிரி உருவகங்கள் இன்னைக்கும் உயிர்ப்போட தான் இருக்கு. ஒருவேளை எசாயாவும் மத்தேயுவும் இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்தா அவங்க எதையெல்லாம் நவீன காலத்து மணல்னு சொல்லுவாங்க? நல்ல கேள்வி. ஒருவேளை சமூக ஊடகங்கள்ல கிடைக்கிற அந்த அங்கீகாரத்தையா, இல்ல நம்மள 24 மணி நேரமும் சூழ்ந்திருக்கிற அரசியல் சண்டைகளையா, இல்லனா நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற பொருள் சேர்க்கிற ஆசையையா? அவங்க கற்பனை கூட பண்ண முடியாத, ஆனா நாம தினமும் அஸ்திவாரமா அமைக்க தூண்டப்படுற இந்த நிலையற்ற மணல்கள் எவை? இத பத்தி சிந்திச்சு பார்க்கலாமே. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.